அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏஜனாஃப் பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் என்கிறான் கண்ணன் கீதையில். எப்பொழுதும் மகாவிஸ்வாசம் பூண்டு ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறைவுடையோம் என்ற சர்வேஸ்வரனான அந்த எம்பெருமான் மீது மிகுந்த விஸ்வாசம் பூண்டவராய் நாம் இருந்தோமேயானால் நிச்சயம் நம்முடைய யோகக்ஷேமம் அந்த பரமாத்மா தன் வசத்தில் வைத்திருப்பான். யோகக்ஷேமம் என்பதனுடைய பொருளை பகவத் ராமானுஜர் வெகு அழகாக விளக்குகிறார் தான் அருளிச் செய்த பகவத்கீதை பேருரையில். அலப்தஸ்ய லாபஹா யோகஹா லப்தஸ்ய பரிபாலனம் க்ஷேமஹா என்று. கிடைக்காததொரு உயர்ந்த விஷயம் நமக்கு கிடைத்தது என்றால் அது யோகமாம். ஒரு சிலரை பார்த்து சொல்லவில்லையா, அவருக்கு திடீரென்று யோகம் அடித்தது என்று. அலப்தஸ்ய லாபஹா, அதாவது கிடைக்காத உயர்ந்த வஸ்து கிடைக்க வேண்டும். ஒருத்தருக்கு இதுவரையிலும் அவருடைய வியாபாரத்தில் நஷ்டமே ஏற்பட்டது இல்லை, திடீரென்று 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது, ஆஹா எவ்வளவு பெரிய யோகக்காரர் என்று சொல்லுவார்களா? அப்படி இல்லை. அப்படி கிடைக்காத உயர்ந்த பொருள் கிடைக்க வேண்டும். கிடைத்த அதனை நாம் நன்கு காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். லப்தஸ்ய பரிபாலனம் க்ஷேமஹா, இதற்குத்தான் யோகக்ஷேமம் என்பதாக பொருள். எதிலும் பற்றற்றவர்களாக என்னையே ஒருவன் நினைத்திருந்தானேயானால் அவனுடைய யோகக்ஷேமம், அவனுடைய ஜீவனம், இங்கே இருக்கக்கூடிய காலபரியந்தம் அவனுடைய ஜீவனம், இதனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கண்ணபிரான் அருளி செய்திருக்கிறான். அப்படி அவன் யாரையாவது ரட்சித்திருக்கிறானா என்று கேட்டோமேயானால் பகவத் ராமானுஜருடைய சரித்திரத்தில் நாம் இதற்கு பல உதாரணங்களை பார்க்கலாம். இதே போன்றதொரு சரித்திரம் பராசர பட்டருடையதான ஒரு சரித்திரத்திலும் குரு பரம்பரையில் காண்பிக்கப்படுகிறது. அதாவது ராமானுஜருடைய காலத்தில் எல்லோரும் சிவவிஷ்ணவர்களாக இருந்து கொண்டு, அதிலும் குறிப்பாக ஸ்ரீ ரங்கநாதனுக்கே ஆட்பட்டவர்களாக அந்த ரங்கநாதனுடைய கைங்கரியங்களை எல்லாம் செவ்வனே செய்து வந்தார்கள். ராமானுஜர் வகுத்த கட்டளையின்படிதான் திருவரங்க திருப்பதியில் விசேஷமான நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்பத்சரோத்சவாதிகள் எல்லாம் நடந்து வருகின்றன என்று சொல்லப்படுகிறது. அப்படி தென்னரங்கம், அந்த தென்னரங்கம் எனப்படக்கூடியதான திருவரங்க திருப்பதியினுடைய அனந்த கொத்து பரிஜனங்களையும் எப்படி அவரவர்கள் கைங்கரியத்தில் அவரவர்கள் இருக்க வேண்டும் என்பதை ராமானுஜர் ஈடுபடுத்தி வைத்தார், திருத்தி வைத்தார் என்பதாக சொன்னோம். அப்படி அங்கே ஒரு பாகவதோத்தமர், அவருக்கு தாழங்கொல்லை பாகவதர் என்பதாக பெயர். காவிரிக்கரையில் தாழம்பூ நன்கு பூத்திருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தின் அருகில் அவர் வசித்து வந்ததினாலே அவருக்கு தாழங்கொல்லை பாகவதர் என்று பெயர் உண்டாயிற்று. முதலில் திருமணமாகாமல் இருந்தார், அதன் பின்னர் அவருக்கு திருமணம் ஆயிற்று. எப்பொழுதும் திருக்கோவிலில் கைங்கரியம் செய்பவர்கள், சுவாமியுடைய ஆசிரமத்தில் கைங்கரியம் செய்பவர்கள் என்பதாக அவர்களுக்கெல்லாம் உரிய பிரசாரங்கள் ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்டு எல்லோருக்கும் வழங்கப்பட்டு வந்திருந்தன. தாழங்கொல்லை பாகவதர் முதலில் திருக்கோவில் கைங்கரியங்களை, குறிப்பாக ஸ்ரீ ரங்கநாதருடைய திருக்கோவில் கைங்கரியங்களை எல்லாம் செவ்வனே செய்து கொண்டு வந்தார். அவருக்கு கோவிலில் பிரசாரங்கள் அளிக்கப்பட்டன. சிறிது நாள் சென்றது, அந்த பாகவதருக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஒரு நாள் அவருக்கு பிரசாரம் விநியோகிக்கும் இடத்தில் தாழங்கொல்லை பாகவதர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். என்ன, நேற்று வரையிலும் நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன், என் ஒருவருக்குத்தான் பெருமாள் பிரசாரத்தை வாங்கிச் சென்றேன், என் ஒருவருக்கு அந்த பிரசாரமானது அதிகமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு திருமணமாகிவிட்டது, என் குடும்பம் பெரியதாகிவிட்டது, ஆகையால் என் குடும்பத்தை நான் ரட்சிக்க வேண்டாமா, இந்த பிரசாரம் எனக்கு போராது என்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது சுவாமி ராமானுஜருக்கு தெரிந்தது. அந்த தாழங்கொல்லை பாகவதரும் சுவாமி ராமானுஜரிடத்தில் வந்து, சுவாமி நான் என்ன செய்வது, எப்படி எனக்கு பிரசாரங்கள் போரும், தாங்கள் தானே ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும், ரங்கநாதனுடைய கைங்கரியத்தை தவிர்த்து எனக்கு வேறொரு விருத்தி என்றால் வேலை, ஆங்காங்கு வேலைக்கு செல்வது, இங்கே செல்வது, அங்கே செல்வது என்பதாக. நாம் தற்காலத்தில் பண்ணக்கூடிய கைங்கரியம் எப்படி தெரியுமா, நம்முடைய உத்தியோகம் எல்லாம் சென்று விட்டு என்றாவது ஒரு நாள் பொழுது இருந்தது என்றால் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவிப்போம். அப்பொழுது கூட கைங்கரியத்தை பற்றி நாம் யோசிக்கவே மாட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் எப்பொழுதுமே பகவத் கைங்கரியத்தை தான் செய்து வந்தார்கள்.
ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை என்னும்படியாக உத்தமமான அந்த கைங்கரியத்தை அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கு நடுவே கிடைத்தது என்றால் அந்த பிரசாரத்தை கொண்டே அவர்கள் தங்களுடையதான ஆத்மோஜீவனத்தை செய்து வந்தார்கள், தேக யாத்திரையை செய்து வந்தார்கள். அதனால் ராமானுஜரை சேவித்த தாழங்கல்லை பாகவதர் சொன்னார், சுவாமி அடியனுக்கு பிரசாரங்கள் போதுமானதாக இல்லை, தாங்களுடைய நியமனத்தின் பேரில் தான் இந்த கைங்கரியங்களை செய்து வருகிறேன், அடியனை அருள் கூர்ந்து அனுகிரகம் செய்ய வேண்டும், ஏனென்றால் என்னுடைய குடும்பம் பெரியதாகிவிட்டது என்று சொல்ல சுவாமி ராமானுஜர் நிச்சயமாக ரங்கநாதன் இதற்கு உரியதான ஏற்பாட்டை செய்து வருவான், நீ கவலைப்படாதே, முன் போலவே கைங்கரியத்தை விடாமல் செய்து கொண்டே இரு, ஏனென்றால் கைங்கரியம் கிடைக்குமா, இது கிடைத்திருக்கிறதே, கிடைத்ததை நாம் அந்த வாய்ப்பை ஒரு பொழுதும் நாம் வீணாக்கிக் கொள்ளக்கூடாது, கட்டாயம் எம்பெருமானுடைய அனுகிரகம் உனக்கு உண்டு என்பதாக சொல்லிவிட்டார். ஆயிற்று. சிறிது காலம் கழிந்தது. உண்மையில் அந்த தாழங்கொல்லை பாகவதற்கு தான் கொடுத்த வாக்குறுதியை ராமானுஜர் மறந்து விட்டார். அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது, இன்னும் சற்றே அதிகமான பிரசாரத்தை அவருக்கு வழங்க வேண்டும் என்பதாக கைங்கரியபரர்களுக்கு ஏனைய அந்த மலைப்பள்ளி பரிசாரர்களுக்கு கட்டளையிட ராமானுஜர் மறந்து விட்டார். சிறிது காலம் சென்றது. அப்பொழுது ஒரு நாள் காவிரியில் நீராடி நித்தியானுஷ்டானங்களை செய்து கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டு ராமானுஜர் வந்த வழியில் அந்த தாழங்கொல்லை பாகவதர் மறுபடியும் வந்து ராமானுஜரை சேவித்தார். அப்பொழுது தான் ராமானுஜருக்கு மீண்டும் நினைவு வந்தது, அடாடா, இவர் பிரசாதம் தனக்கு அதிகமாக வேண்டும் என்பதாக நம்மிடத்தில் தெரிவித்தாரே, நாம் அதனை மறந்தே போய்விட்டோமே, ஐயோ, இவ்வளவு காலம் தனக்குரிய பிரசாதத்தை அடையாமல் அவர் பட்டினி கிடந்திருப்பாரே, அவருடைய குடும்பம் பட்டினி இருந்திருக்குமே, இவ்வளவு பெரிய அனர்த்தமாகிவிட்டதே, நாம் கவனிக்காமல் இருந்து விட்டோமே என்பதாக சுவாமி ராமானுஜர் மனத்துக்குள்ளே மருகினார். அந்த தாழங்கொல்லை பாகவதரை மெதுவாக வினவினார். க்ஷேமலாபங்கள் எப்படி இருக்கின்றன என்பதாக கேட்க அவரோ உற்சாகத்துடன் சந்தோஷத்துடன், சுவாமி, தங்களுடைய திருவடியே எனக்கு தஞ்சம் என்பதாக நினைத்திருக்கிறேன், தாங்களோ ரங்கநாதனை தஞ்சமாக நினைத்திரு என்று உபதேசம் செய்தீர்கள், ஆனால் ரங்கநாதனை காட்டிலும் பெருமாள், பெரிய பெருமாள் ரங்கநாதன், அந்த பெரிய பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவரான தங்களுடைய ராமானுஜருடைய திருவடிகளே அடியனுக்கு தஞ்சம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அடியனுக்கு ஒரு விதமான குறைவும் இல்லை, தங்களுடைய கட்டளைப்படியாகத்தான் தினந்தோறும் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் செய்து வருகிறேன் என்று மிகுந்த உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் அவர் தெரிவித்தார். இது கண்டு ராமானுஜருக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. நாமோ நியமனம் அளிக்கவில்லை, இவருக்கோ பிரசாரங்கள் போதாது, ஆனால் தற்பொழுது இவர் காட்டக்கூடிய உற்சாகத்தை பார்த்தால் எதுவும் குறைவில்லாமல் நடைபெற்றிருப்பதாக தெரிகின்றது, இது என்னவாக இருக்கும் என்று யோசித்த பொழுது அதற்கு அந்த தாழங்கொல்லை பாகவதரை பதில் அருளி செய்தார். சுவாமின், நான் பெருமாள் கைங்கரியத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து நேராக என்னுடைய இல்லத்திற்கு வந்து விடுவேன், பிரசாதம் வாங்கும் இடத்தில் நான் நிற்பதே இல்லை, ஏனென்றால் தாங்கள் சொல்லிவிட்டீர்கள், அதன்படி நான் பிரசாதம் வாங்குவதாக இல்லை, நேராக என்னுடைய வீட்டிற்கு வந்து விடுவேன். அது என்றைய தினத்தில் தங்களிடத்தில் நான் விண்ணப்பித்தேனோ அன்றைய தினம் முதற்கொண்டு ரங்கராஜ ஐயங்கார் என்னும் ஒரு சுவாமி அடியேனுக்கும் அடியேனுடைய குடும்பத்தாருக்கும் பூரணமான பிரசாதத்தை கொண்டு வந்து தருகிறார். தினந்தோறும் அந்த சுவாமி அடியனுக்கு நிறைய பிரசாரங்களை கொண்டு வந்து தருகிறார். போதும் 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 என்று சொல்லும் அளவிற்கு என் குடும்பத்தார் நாங்கள் என்று எல்லோரும் சந்தோஷமாக பகவத் பிரசாதங்களை உண்டு சந்தோஷமடைந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் ராமானுஜருக்கு வியப்பு மேலிட்டது. யார் அந்த ரங்கராஜ ஐயங்கார்? நாம் ஒன்றும் அவருக்கு நியமனம் அளிக்கவில்லையே, யாராக இருக்கும் என்பதாக விசாரித்து பார்த்தால் அப்படி ஒருவர் இருப்பதாக தெரியவே இல்லை. கோவிலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வார்கள் அல்லவா, யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், யாருக்கு என்ன கைங்கரியம், யார் யார் எதை செய்கிறார்கள் என்பதாக ஒரு நியமனம் உண்டோ அல்லவா. அப்படி விசாரித்து பார்த்ததில் ரங்கராஜ ஐயங்கார் என்பதாக ஒருவரையும் தெரியவில்லையே, இது யாராக இருக்கும் என்று யோசித்த வளைவில் தான் புரிந்தது, அடடா, நாம் ஒரு பாகவதோத்தமருக்கு வாக்குறுதி அளித்து விட்டோம், அந்த பாகவதரோ எதையும் சிந்தனை செய்யாமல் ராமானுஜர் சொல்லிவிட்டார், எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான், எம்பெருமான் நம்மை பார்த்துக் கொள்வான் என்னும் மகா விசுவாசத்துடன் அப்பெருமானுக்கு தொண்டு கொண்டு வருகிறார். அனன்யா சிந்தயந்தகாமாம் ஏஜனாகா பரியுபாசதே. பெருமானிடத்தில் செல்லுவதே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துத்தான் என்பதாக இல்லாமல்
அவனிடத்தில் நாம் சென்று பெருமானை சேவிப்பதனுடைய நோக்கமே நாம் அவனிடத்தில் பிரார்த்தனைக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்பதாக இல்லாமல் அனன்யாஸ் சிந்தையந்தோமாம், வேறு எதிலும் பற்றற்றவர்களாக, வேறு எதையும் விரும்பாதவர்களாக, வேறு எதையும் அவர்கள் நினைக்காதவர்களாக மாம் ஏஜனாக உபாசதே, எந்த மக்கள் எவர்கள் என்னை நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் என்னும்படியாக வணங்குகிறார்களோ தேஷாம் நித்யாபியுக்தானாம், அப்படி இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுடைய யோகக்ஷேமம் வகாம்யகம். ஆம், கீழே சொன்னபடி அலப்தஸ்ய லாபகா யோகா லப்தஸ்ய பரிபாலனம் க்ஷேமஹா, கிடைக்காத உயர்ந்தது கிடைத்தது என்றால் யோகம், அந்த கிடைத்ததை நன்கு காப்பாற்றி வைத்துக் கொள்ளுதல் க்ஷேமம். இந்த அற்புதமான இரண்டு அனுகிரகத்தையும் நான் செய்கிறேன் என்று கண்ணன் சொன்னானே, அந்த ரங்கநாதன் தான் இப்பொழுது ரங்கராஜ ஐயங்காராக தன் வார்த்தையை மெய்யாக்குவதற்காக எவ்விதம் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் என்று அந்த உத்தமமான வார்த்தையை மெய்யாக்குவதற்காக பிரகலாதன் சொன்ன வார்த்தையை, பிரம்மதேவர் சொன்ன வார்த்தையை, ஜெயவிஜயர்கள் சொன்ன வார்த்தையை மெய்யாக்குவதற்காக ரிசிம்ஹாவதாரத்தில் பெருமான் அவதாரம் பண்ணினாரோ அதுபோன்று தற்பொழுது ராமானுஷர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இவனே ரங்கராஜ ஐயங்காராக வந்து இந்த தாழங்கொல்லை பாகவதோத்தமரை தான் ரட்சித்தான் போலும் என்பதை நினைத்த பொழுது ராமானுஷர் நெஞ்சு நெக்குசிந்து கரைந்து உருகினார். என்னப்பனே ரங்கநாதா, இப்படியும் ஒரு திருவிளையாடலா, அற்புதமானதொரு திருவிளையாடலை நிகழ்த்தினாயே என்பதாக உண்மையிலேயே அந்த ஸ்லோகத்தின் உள்ளுரை பொருளை ரங்கநாதன் தன்னுடைய திருவிளையாடலாக நடத்தி காண்பித்தான். ராமானுஷனை நம்புபவர்களுக்கு அந்த ரங்கநாதன் பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்பவன் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஓர் உதாரணமாய் அமைந்திருக்கிறது.